முன்னிலை நிலவரங்களை நம்ம பார்த்துடலாம். கொஞ்சம் ஏற்ற இறக்கமா நம்ம முன்னாடி பார்த்ததுல இருந்து சிறிய மாற்றம் தான் ஏற்பட்டிருக்கு. திரு ஸ்ரீராம், 155 இடங்கள்ல என்டிஏ முன்னிலை, இந்தியா கூட்டணி 84 இடங்கள்ல முன்னிலை, ஜன்சுராஜ் 2, மற்றவை 2 அப்படின்றத பார்க்கிறோம். 162 முன்னிலை அப்படின்னு இருந்தது, 155 கிட்டத்தட்ட நீங்க சொன்ன அந்த ஒரு ட்ரெண்ட் தான் ஸ்டெபிலைஸ் ஆகும் பார்க்கிறேன். ஏன்னா 145ல இருந்து 150 அதுல சேச்சுரேட் ஆகும் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. இன்னும் நமக்கு இன்னும் ஃபியூ ரவுண்ட்ஸ் இருக்கு. ஆனா எலெக்ஷன் கமிஷன் டேட்டா படி பாத்தீங்கன்னா இதோட இன்னும் கொஞ்சம் பெரிய அட்வான்டேஜா இருக்குன்னு நான் பார்க்கிறேன். ஏன்னா அங்க வந்து கிட்டத்தட்ட 152 சீட்டுக்கு வந்து லீடு கொடுக்கறதுல 110 கிட்ட என்டிஏனுடைய லீடு வருது. கிட்டத்தட்ட அங்க வரும்போது வேற விதமான ஒரு ப்ரொஜெக்ஷனே வருது. இது வந்து நீங்க கிரவுண்ட் லெவல்ல உங்களுக்கு வந்து கவுண்டிங் சென்டர்ஸ்ல இருந்து வரக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் முடிவுகள் வரதுக்கு தாமதமாகும். அந்த ரெண்டுத்தையும் நான் கம்பேர் பண்ணும்போது அதுல வந்து வேற விதமான ஒரு அதான் நீ இப்ப நம்ம 160 பார்த்தோம் பாத்தீங்களா, அதெல்லாம் இப்போ எலெக்ஷன் கமிஷனுடைய டேட்டால வர ஆரம்பிச்சிட்டு இருக்கு. சோ கிட்டத்தட்ட என்ன பொறுத்த வரைக்கும் 145 கிட்ட ஸ்டெபிலைஸ் ஆகும் தான் பார்க்கிறேன். கிவ் ஆர் டேக் ஒரு 5-10 சீட்ஸ் அங்க ஸ்டெபிலைஸ் ஆகும் தான் நான் பார்க்கிறேன். பத்திரிகையாளர் திரு ரகு நம்மோடு இணைந்திருக்கிறார். நம்ம அவர்கிட்டயும் பேசலாம். ரகு வணக்கம், நேரலைக்கு வரவேற்கிறோம். முதல்ல இன்னைக்கு பீகார் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் முன்னிலை நிலவரம் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க காலையில 8 மணில இருந்து. தற்போது இருக்கக்கூடிய நிலவரத்தை முதற்கட்டமா அவங்களுடைய பார்வையில எப்படி பதிவு பண்ணுவீங்க? மக்களுக்கு வந்து நிதிஷ்குமார் மேல ஃபெட்டிக் இல்ல. 20 வருஷமா இருந்திருந்தா கூட இடையில ஒரு சின்ன பிரேக் தான் இருந்தது. அவருக்கு வந்து சில ஹெல்த் இஷ்யூஸ் தான் இருந்தாலும் மக்கள் வந்து அவர் தான் இருக்கணும்னு விரும்புறாங்க, அந்த கூட்டணி தான் இருக்கணும்னு விரும்புறாங்க. அப்புறம் வந்து காங்கிரஸுக்கு அதிக சீட்டு கொடுத்தது வந்து அது தவறு. ஆர்ஜேடி அது செஞ்சிருக்க கூடாது. போன முறையே ஸ்ட்ரைக் ரேட் வந்து ரொம்ப 20% தான் இருந்தது. இந்த முறையும் இதே மாதிரி 60 சீட்டுக்கு மேல கொடுத்தது பெரிய பிளண்டர். அப்புறம் வந்து ஒரு யாதவ் சென்ட்ரிக் பார்ட்டியாவே வந்து ஆர்ஜேடி இருக்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு செட்பேக் நினைக்கிறேன். இது வந்து ஹரியானால ஜாட்ஸை நம்பி ஜெயிச்சலாம்னு நினைச்சாங்க காங்கிரஸ், பேக்ஃபயர் ஆச்சு. மற்ற ஓபிசி இபிசி எல்லாம் வந்து கன்சாலிடேட் பண்ணி பிஜேபி அங்க ஜெயிச்சாங்க. அது ஒரு ஸ்டன்னிங் விக்டரியா பார்க்கப்பட்டது. அது வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லயும் அதை செய்யறாங்க. அந்த ஸ்டேட்ல ப்ரிடாமினண்டா இருக்கிற அந்த ஓபிசி காஸ்ட்டை வந்து வச்சு ஜெயிக்க முடியுங்கிறது வந்து பொய்யாயிடுச்சு. அதை நம்பினாங்க இவங்க ஆர்ஜேடி. பாத்தீங்கன்னா ஒரு 15% கீழே இருக்காங்க பாப்புலேஷன். ஆனா அவங்க கொடுத்த சீட் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 35% ஆர்ஜேடியில. சோ அந்த பயம் மத்தவங்களுக்கு எல்லாம் இருக்கு. ஏன்னா பிரதிநிதித்துவம் அதிகமா, அதாவது ஒரு காஸ்டுக்கு இவ்வளோ ஒரு ரெப்ரசன்டேஷன் இருந்ததுன்னா அது அவங்களுக்கு ஒரு பெரிய டாமினேஷனை ஏற்படுத்தும். பொலிட்டிக்கலா, சோசியலா, எக்கனாமிக்கலா வந்து அந்த வகையில இபிசில நிதிஷ் நல்ல பெரிய அளவுலயே வெற்றி பெற்று இருக்காருன்னு நம்ம. நிதிஷுடைய காஸ்ட் வந்து நியூமரிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங் கிடையாது. பட் வந்து அவரை மத்த காஸ்ட், மத்த இபிசி காஸ்ட்லாம் கூட நம்மளுக்கு ஒரு சேஃப்டி வால் மாதிரி பாக்குறாங்க. ஒரு ஷீல் பண்ணுவாரு. ஒரு காஸ்டுடைய டாமினேஷன் அல்லது வந்து அவங்களோட ஒரு அக்ரெசிவ் ஆட்டிடியூட் இருக்காது ஜென்ரலா இன் ஆல் ஸ்பியர்ஸ் அப்படின்னு மற்ற மக்கள் நினைக்கிறாங்க. பட் இந்த காஸ்ட் கால்குலஸ்லாம் வந்து மாஸ்டர் பண்ணிட்டாங்கன்னு எனக்கு தோணுது பிஜேபி. நீங்க வந்து மராட்டாவுக்கு எதிரான கட்சிங்கிற ஒரு மனநிலையில அவங்க மகாராஷ்டிரால ஸ்வீப் பண்ண முடியுது. ஜாட்ஸுக்கு பெரிய பிரதிநிதித்துவம் கொடுக்காம அவங்க ஹரியானால ஜெயிக்க முடியுது. யாதவ பிரதிநிதித்துவப்படுத்துற கட்சியை தோக்கடிக்க முடியுது பீகார்ல. இதெல்லாம் வந்து நம்ம பிஜேபிக்கு இருக்கிற அந்த பொலிட்டிக்கல் அக்யூமெண்ட் தான் சொல்லி ஆகணும். அவங்க வந்து தலித்ஸ் வந்து நீங்க இந்துத்துவ ஐடியாலஜிக்கு தலித்ஸ் வந்து அகேன்ஸ்டா தான் இருந்தாகணும். அம்பேத்கரை அவங்க அப்ராப்ரியேட்டா பண்ண கூடாது. ஏன்னா அவர் வந்து நான் இந்துவாவே இருக்க மாட்டேன்னு சொன்னவரை வந்து ஒரு இந்துத்துவ கட்சியை வந்து அப்ராப்ரியேட் பண்ண முடியாது இல்லையா. தலித் வந்து பை நேச்சர் அவங்க அதிகமாக அவங்களுக்கு எதிராக இருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லையும் அவங்களையும் உங்களால வந்து கன்சாலிடேட் பண்ண முடியுது, அந்த என்ஜினியரிங் பண்ண முடியுது. அப்படிங்கிறது வந்து அவங்களோட எலக்ட்ரல் இதுக்கு எஃபிஷியன்சி. அதை வந்து நீங்க அவங்களுடைய ஐடியாலஜி பிடிக்காத ஆட்களும் அதை ஒத்துட்டு தான் நினைக்கிறேன். இதை தாண்டி ஃபார்வர்ட் காஸ்ட் அந்த சமுதாயம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள கொஞ்சம் பேர் காங்கிரஸ்க்கு போறதுக்கு ஓட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, பாரதிய ஜனதாக்கு ஓட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப அந்த வாக்குகளையும் எப்படி என்டிஏ அதுல வந்து காங்கிரஸ் ரேஸ்லயே இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஃபார்வர்ட் காஸ்ட்ங்கிறது வந்து ஒரு ஆன் பிளாக்கா வந்து பிஜேபிக்கு தான் போடுறாங்க. அது ஆக்சுவலா பீகார்ல அது சிக்னிஃபிகன்ட் பெர்சன்டேஜ் கிடையாது. அரௌண்ட் 10, நாட் ஆஸ் சிக்னிஃபிகன்ட் ஆஸ் இட் இஸ் இன் யூபி. அங்க இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்காங்க. இது இருந்தாலும் அதுல வந்து இவங்க ரேஸ்லயே இல்லை, அவங்களோட கம்பீட் பண்ண முடியாது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா திலகா, நீங்க காங்கிரஸ் வந்து எலக்ட்ரலி சக்சீட் ஆன மாநிலங்கள்ல பெரிய ரீஜனல் பார்ட்டிஸ் வந்து ஒரு வலு இல்லாம இருந்தாங்க, அதில் வலு இழந்துகிட்டு இருந்தாங்க. பிஆர்எஸ் வலு இழந்தாங்க தெலுங்கானால, அதே மாதிரி ஜேடிஎஸ் வந்து வலு இழந்தாங்க கர்நாடகாவில். ஆனால்
காங்கிரஸ்ல ஒரு 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 பாப்புலர் லீடர் இருக்கிறாங்க அங்க. ஒரு சித்தராமையா, டிகே சிவகுமார், ரேவந்த் ரெட்டி, இந்த எம்பவர் பண்றாங்கல்ல. இப்ப குஜராத், இப்ப நீங்க இதுல வந்து பீகார்ல ஒரு காங்கிரஸ் லீடர் பேரே சொல்ல முடியாது நம்மளால. ஸோ லோக்கல் எம்பவர்மெண்ட் ஆஃப் லீடர்ஸ் வந்து நடந்தாகணும். அது வந்து அவங்க பண்ணக்கூடாதுன்னு நினைக்கல, பட் அவங்களுக்கு வரல, ஆர்கானிக்கா இல்லை. ஏற்கனவே 2 பாப்புலர் லீடர்ஸ் தேஜஸ்வி யாதவும் நிதிஷும் இருக்கிறதுனால 3வது ஆளுக்கு வாய்ப்பு இல்லையோ என்னன்னு தெரியல. பட் அதை வந்து காங்கிரஸ் செஞ்சாகணும். எல்லா டெசிஷன் மேக்கிங்கும் டெல்லியிலேருந்து பண்ணா கூட அங்க லோக்கல்ல யாராவது ஒரு முகத்தை காமிக்கணும். அந்த மாதிரி காமிக்கிறதுக்கு ஆள் இல்லை. இப்போ இந்த ரெட்ரோஸ்பெக்ட் ரிவ்யூ பண்ணும்போது தேஜஸ்வி வந்து காங்கிரஸ்க்கே இவ்வளோ சீட்டு கொடுத்தோம், டிஎம்கே வந்து 2016 நினைச்சுக்கிட்ட மாதிரி தான் அவங்களும் அங்கே நினைப்பாங்கன்னு தோணுது எனக்கு. அது ரொம்ப அஃபெக்ட் பண்ணிருக்கு. இப்போ இங்க டிஎம்கே அதுல சுதாரிச்சுட்டாங்க, ஆனா அங்க பீகார்ல இந்தியா பிளாக்ல தேஜஸ்வி டிவிகே காமிச்சு அவங்க இன்னும் கொஞ்சம் அதிக சீட்டு வாங்கலாம்னு பாக்குறாங்க. அவங்க கூட சொல்லி அவங்க 25 அதிகம் வேணா போய்ங்கன்னு திமுக சொல்லலாம்னு சொல்லிடலாம். தட் அசைட், நீங்க வந்து எனக்கு வந்து இன்னொரு ஒரு பர்சனலா வந்து சிபிஎம் லிபரேஷன் வந்து மக்களுடைய அரசியலை பேசினாங்க, மக்களுக்காக போராட்டம் பண்ணாங்க. அக்ரேரியன்ஸ் சொசைட்டிலேருந்து கேண்டிடேட்ஸ் எடுத்தாங்க. அவங்க போன முறை 12 சீட்ஸ் எடுத்திருந்தாங்க, இப்போ 1/3 குறைஞ்சிருக்கு. அது வந்து இந்த தீபங்கர் பட்டாச்சாரியோட பார்ட்டி. அது கொஞ்சம் எனக்கு பர்சனலாக கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஏன்னா வந்து அவங்க எல்லாமே வந்து இதுமாரி ஒரு கார்பரேட் அரசியல் செய்யாமல் மக்கள் அரசியலை வந்து அவங்க ஒரு புரட்சிகர அமைப்பாக இருந்தாலும் இப்போ ஜனநாயகத்தில் இணைஞ்சு பணியாற்றிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய செட்பேக். ஏன்னா போன 2020 அவங்களோட ஸ்ட்ரைக் ரேட் எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது. ஈவன் பார்லிமெண்ட் எலெக்ஷன்லையும் they had done really well 2024. இப்போ வந்து பெரிய செட்பேக் அடைஞ்சிருக்கிறாங்க. மேபி காங்கிரஸுக்கு கொடுத்த சீட்லாம் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம்னு தோணுது. இப்போ காலையில இருந்து பேசிட்டு இருந்தோம் திரு ஸ்ரீராம் அவர்களை. நம்ம பீகார் எலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு முறையும் அங்க கான்டெம்பரரி இஷ்யூஸ் என்னவோ, எது அந்த காலகட்டத்தினுடைய பிரச்சனைகளோ அதெல்லாம் பேசப்படும், அதெல்லாம் தான் அந்த தேர்தல் முடிவுகள்ல வெளிப்படும் அப்படின்றத பார்த்துட்டு இருந்தோம். நீங்க அமர்வு தொடங்கி இருக்கிறதுனால கேட்கிறேன், இந்த முறை பீகாரினுடைய எந்த பிரச்சனைகள் எவையெல்லாம் இந்த தேர்தல் முடிவுகள்ல தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு, இப்ப நீங்க பார்க்கக்கூடிய நம்பர்ஸ்ல தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு ஜெனரல் ஸ்டெபிலிட்டி. நீங்க வந்து இவர் நிதிஷ்குமார் பீரியட்ல கொஞ்சம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எஜுகேஷன், ஹெல்த், அதுக்கப்புறம் ரோட்ஸ், எலக்ட்ரிசிட்டியில வந்து ஒரு 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 முன்னேற்றம் ஏற்பட்டிருக்குன்னு மக்கள் நினைக்கிறாங்க. அதை விட ஜென்ரலா வந்து ஒரு 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 பீஸ்ஃபுல்லான சிச்சுவேஷன் நிலவிக்கிட்டு இருக்கு. ஒரு ஒரு பெரிய குண்டாகிரி இல்லை, ஒரு காஸ்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் டாமினேஷன் இல்லைங்கிறதே மக்கள் விரும்புறாங்கன்னு தோணுது. அபவ் ஆல் அந்த ஒரு 10,000 டிரான்ஸ்ஃபர் ஜென்ரலா நிதிஷ்க்கு வந்து ப்ரோ விமன் இமேஜ் இருக்கு. அது வந்து நிறைய பேர் நாங்க கேம்பெயினை கவர் பண்ண போனவங்களுடைய பேட்டிகளே தெரிஞ்சுது. யாருக்குமே வெறுப்பு இல்லை அவர் மேல. அவருக்கு வந்து இப்போ கொஞ்சம் கடைசியா கொஞ்சம் மறதி பிரச்சனை இருந்தது. ஒரு பப்ளிக்கா ஒரு மேடைகள்ல வந்து கொஞ்சம் விசித்திரமா பிஹேவ் மரியாதை எந்த வகையிலையும் குறைக்கல. ஏன்னா ஜெனரல் ஸ்டெபிலிட்டி. நம்ம வந்து அந்த ஜங்கிள் ராஜ தாண்டி பல வருடங்கள் கடந்து வந்தா கூட மக்களுக்கு அதுக்குள்ளார திரும்பி போயிடக்கூடாதுங்கிற ஒரு பயம் இருக்கிற மாதிரி தோணுது. ஒரு ஜெனரலா இவர் எக்ஸ்ட்ரானரியா பண்ணலன்னா கூட மோசமா பண்ணலப்பா, இவர் ஓகேப்பா அப்படின்னு நினைக்கிற மனநிலை தான் மக்கள்கிட்ட இருக்கிறதா எனக்கு தோணுது. அப்புறம் நீங்க மோடியோடைய அந்த இமேஜை பார்க்கணும். அவருக்கு ஒரு ஸ்டேட்ஸ்மேன் மாதிரி ஒரு இமேஜ், வெதர் வி லைக் இட் ஆர் நாட் இருக்குது. நான் வந்து இப்போ மும்பைக்கு போகும்போது பீகார்லேருந்து யூபிலேருந்து வர கேப் டிரைவர்ஸ்லாம் பேசுவேன். அவங்க வந்து அவர் இதுக்கெல்லாம் தாண்டி அவர் வந்து ஒரு தேசத்தை நாட்டை பாதுகாக்கிறவங்கிற மாதிரி ஒரு இமேஜ் இருக்குது. அது ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள்கிட்ட. அது நம்ம ஒரு மிடில் கிளாஸ் அப்பர் காஸ்ட் பீப்புள் மட்டும் கிடையாது, ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள்கிட்டயும் அந்த ஒரு இமேஜ் இருக்கு, மோடிஜி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து பீகார்ல உதவி செய்தது. அது டபுள் என்ஜின் சர்க்காரா ஒர்க் ஆகுதோ இல்லையோன்னு தெரியல. ஆனா வந்து எலெக்ஷன்ல வந்து ஒரு ஸ்ட்ராங் லோக்கல் லீடர் நிதிஷ், ஒரு ப்ரூவன் லீடர், 20 வருஷம் இருந்த லீடர், இன் அடிஷன் மோடியோடைய ஒரு ஸ்டேட்ஸ்மேன் மாதிரி இமேஜ் உதவி செய்து நினைக்கிறேன். நம்ம இனி அடுத்தடுத்த அமர்வுகளையும் தொடர்ந்து பேசலாம். ரகு, நீங்க இணைஞ்சிருங்க. திரு ஸ்ரீராம், உங்களுக்கு நன்றி. இந்த அமர்வுல பங்கு கொண்டீங்க, நிறைய இன்சைட்ஸ் பேசியிருக்கீங்க. நன்றி.